இன்னும் சற்று நேரத்திலெல்லாம் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். 4 புதிய அமைச்சர்களும் இந்த அமைச்சரவைக்குள் இணைக்கப்பட இருக்கிறார்கள். பெரும் எதிர்பார்ப்பு கட்சி ரீதியாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது இருந்தது. தொடர்ந்து அவரை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை முதலமைச்சரிடத்தில் வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இந்த அமைச்சரவையில் அவருடைய செயல்பாடு முதலமைச்சருக்கு உறுதுணையாக அவர் கரத்தை வலுப்படுத்தும் வகையில் துணை முதலமைச்சராக அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அந்த கோரிக்கை வலுத்திருக்கிறது, ஆனால் இன்னும் பழுக்கவில்லை என்று முதலமைச்சரும் முன்பு பதிலளித்திருந்தார். தற்போது பல்வேறு கோரிக்கைகளுக்கு பிறகு அவருக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு என்பது இன்று வழங்கப்பட இருக்கிறது. அதே போல அமைச்சராக பொறுப்பேற்றிருந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தற்போது அவர் வெளிவந்த பிறகு மீண்டும் அமைச்சரவையில் இடம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இந்த அமைச்சரவை பொறுப்பு என்பதும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. மொத்தமாக இந்த தமிழக அமைச்சரவையில் சமூக நீதியை வலுப்படுத்தும் வகையில் 4 பேர் தலித் சமூகத்திலிருந்து வந்தவர்களாக இருக்கிறார்கள். சிறுபான்மையினருக்கான வாய்ப்புகள் என்பதும் சரியாக வழங்கப்பட்டிருக்கிறது. பிற்படுத்தப்பட்டோருக்கான வாய்ப்புகள் என்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் உற்று நோக்கக்கூடிய விதமாக அமைந்திருக்கிறது. இது பற்றிய நிறைய பார்வைகள் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து நடந்த அரசியல் நிகழ்வுகள் அடிப்படையில் இந்த பதவி ஏற்பு என்பது குறித்தான விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்மோட அரங்கத்தில் திமுகவிலிருந்து திரு மதிவாணன் அவர்களும் இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு மதிவாணன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்னு நினைக்கிற உங்களுடைய கட்சி ரீதியான வட்டாரங்கள்ல, ஏன்னா தொடர்ந்து இந்த கோரிக்கை எழுந்துகிட்டே இருந்தது. துணை முதலமைச்சராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுப்புக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 15 மாதங்கள் இருக்கு தேர்தலை சந்திக்கிறதுக்கு. இந்த 2019 அவர் அரசியல் களமாடுறாரு. முக்கியமாக தேர்தல் பிரச்சாரத்தில் அவருடைய பங்கு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இப்ப தேர்தலை எதிர்நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த குறைந்த காலத்துல இந்த பொறுப்பு என்பது இன்னும் கட்சிக்கு என்ன மாதிரியான வலு சேர்க்கும், ஆட்சி முறையிலையும் என்ன மாதிரியான வலு சேர்க்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த நேரத்தில் எங்களை மாதிரி ஒரு சாதாரண ஒரு நபருக்கு இது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம். எப்படி யோசிக்கிறோம்னா, அதாவது சின்னவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவர் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்டாலும் அவர் இந்த கட்சிக்கு தன்னுடைய செயல்பாடுன்றது இந்த இயக்கம் எதிர்கட்சியாக இருக்கும்போது வந்தது. எதிர்கட்சியாக இந்த சமுதாயத்திற்கு தேவையில்லாத சட்டங்கள் மோடி அவர்கள் கொண்டு வந்தபோது சிஏஏ சட்டம், என்ஆர்சி, என்பிஆர் சட்டம் மாதிரி ஆட்சிகளில், அதே மாதிரி வேளாண் சட்டங்களுக்கெல்லாம் எதிர்த்து போராட்டம் பண்ணி களத்துக்கு களத்தில் இருந்து நேரடியாக தேர்தலை சந்தித்து 2019 நாடாளுமன்ற தேர்தலை யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. தேர்தலை சந்தித்து மக்கள்கிட்ட நேரடியாக அணுகி மக்கள் அவரை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா தான் அவர் அமைச்சராக வந்தார். ஒரு சிலர் மாதிரி உடனேலாம் அவருக்கு அமைச்சர் பதவி இல்லை, உடனேலாம் வரல. அதுதான் அதில் முக்கியமாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். மற்றவங்கள மாதிரி நேரடியாக பதவிக்கு வந்தவங்களாம் நம்ம இந்த நாட்டில் பார்த்துருக்கோம். அதாவது எப்படின்னா, மக்களையே சந்திக்காமல் நேரடியாக அமைச்சரானவங்களாம் இந்த நாட்டில் நம்ம பார்த்துருக்கோம். யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் முதல்ல களத்துக்கு சென்று மக்களுக்கான பிரச்சனைகளை அணுகி அதில் தன்னுடைய ஒரு தீர்க்கமான ஒரு குரல், அவர் சொன்னார்ல, நான் பெரியாருடைய பேரனாக இங்கே வந்திருக்கேன், ஒரு சித்தாந்தத்துடைய வாரிசாக வந்திருக்கேன், நீங்கள் இவங்க சொல்கிற வாரிசுன்றது வேறு, இந்த மக்களுக்கு தேவையான, இந்த நாட்டுக்கு தேவையான இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக மோடி மாதிரியான நபர்கள் இந்த நாட்டை ஆளுகின்ற நேரத்தில் சித்தாந்த பிரச்சனை நமக்கும் அவங்களுக்கும் இன்றைக்கி இருக்குது. நம்ம எல்லாருக்கும் எல்லான்றோம், சமூக நீதியை பற்றி பேசுகிறோம், மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறோம், மொழி உரிமையை பற்றி பேசுகிறோம். அப்படி பேசும்போது அதற்கான ஒரு வாரிசாக இங்கே இருக்கணும். ஏதோ ஒரு ராத்திரியில் டேபிள் கீழே போய் பதவி வாங்கி வந்த மாதிரி இல்லாமல் மக்களுக்காக அணுகி மக்களுக்கான பிரச்சனைகளை பேசி ஒரு செங்கல் எந்த அளவுக்கு தேர்தலை பிரதிபலிச்சதுன்றது யாரும் மறந்துருக்க மாட்டோம். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு வரைக்கும் அந்த செங்கல் அந்த இடத்துல வேலையே நடக்காம தான் இருக்குது. நீங்கள் அதே நேரத்தில் தளபதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆரம்பிக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு நூலகமாக இருக்கட்டும், இப்படி எல்லா விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பித்து இன்றைக்கி முடிச்சிருக்கோம். ஆனால் சின்னவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவருடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இன்றைக்கி கிடச்சிருக்கிறதா நாங்கள் நினைக்கிறோம்.
ஆனா கட்சியில நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டாங்க. உடனே அவருக்கு வந்து அமைச்சர் பதவி ஏன் குடுக்கல? அவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுதும் கூட முதல் அமைச்சரவையில அவர இடம் பெறவில்லை. அப்பவும் நிறைய கோரிக்கைகள்லாம் வலுத்தது. ஆனால் அவருடைய செயல்பாடுகளை முதலமைச்சர் கவனித்துக் கொண்டே இருந்து எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு, உள்ளாட்சி தேர்தல்ல எப்படி அவர் பிரச்சாரம் பண்ணாரு, அந்த சட்டமன்ற தேர்தல்ல அவருடைய பிரச்சாரம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், கட்சி ரீதியான செயல்பாடுகள், அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்புலையும் அவர் எப்படி செயல்பட்டாங்கிறத பார்த்து தான் அந்த எலிவேஷன்ங்கிறது படிப்படியாக தான் நடந்திருக்குது. ஆனா தொண்டர்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. செல்லும் இடமெல்லாம் வந்து அவருக்கு முதல்ல அமைச்சர் பதவி கொடுக்கணும்னாங்க. அப்பவே துணை முதலமைச்சர்லாம் கூட ஒழிச்சதை நம்ம பார்க்கிறோம். ஏன் இவ்வளவு தாமதமாக வந்து அவருக்கு இந்த பதவியை கொடுக்குறாங்க? இல்ல அதுதான் நீங்க திமுகவுடைய கட்டமைப்புன்றது. திமுக வந்து யாரா இருந்தாலும் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும்ன்றதுக்கு வந்து சின்ன ஒரு மிகப்பெரிய உதாரணம். நேரடியாக முதலமைச்சருடைய மகனாக இருந்தாலும் அவருடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரம். நீங்கள் வந்து இந்த நாட்டில் வந்து இந்த இருக்கிற எப்படி இருக்குது, சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, சந்தர்ப்பம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து நேரடியாக தான் மகன்றதுனால துணை முதலமைச்சர் கொடுக்கல. நீங்களும் ஒரு உறுப்பினர் இந்த கட்சியில். இப்போது தளபதி எடுத்துக்கினா கூட பார்த்தீங்கன்னா 50 வருஷம் உழைப்பு இருக்குது அவருக்கு. விசாகாலத்தில் ஜெயிலுக்கு போயிருக்காரு. அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டில் அரசியல் தலைவரில் யாருக்கும் அவ்வளோ பெரிய வரலாறுலாம் கிடையாது. ஆனாலும் அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் அவர் வந்து தன்னுடைய மகனுக்குனாலும் உழைச்சாதான் பதவி, இல்லைன்னா பதவி இல்லை. எல்லாருக்கும் ஆசை இருந்தது. ஆனால் அவர் அதனால தான் சொன்னார் நேரம் வரட்டும் அப்படின்னு சொல்லி. அந்த நேரம், அதாவது இன்றைக்கி இந்த பதவியேற்புன்றது வந்து வெளிப்படையாக நம்ம பார்த்தோம்னா பல பேருக்கு இது வந்து வயிற்றெரிச்சல் இருக்குது, வயிற்றில் புளியை கரைக்குது. ஏன்னா ஏற்கனவே தளபதியை சமாளிக்க முடியல, இப்போ சின்னவரையும் இவங்க சமாளிக்கணும், எப்படி இவங்க சமாளிக்க போகிறாங்கன்றத அந்த பயம் இவங்களுக்கு பல பேருக்கு. அதனால தான் என்னென்னா மைக் கிடச்ச உடனே எல்லாரும் உளர ஆரம்பிச்சிட்டாங்க, என்னென்னவோ சம்மந்தமே இல்லாமலாம் பேச ஆரம்பித்தாங்க. நீங்கள் அவரோட உழைப்பு, அதான் சொல்லலை, எதிர்கட்சியாக இருந்து அவரோட உழைப்பு, நாடாளுமன்ற தேர்தலில் உழைப்பு, சட்டமன்ற தேர்தலில் உழைப்பு, இடைத்தேர்தலில் உழைப்பு, அதே மாதிரி ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அவரோட உழைப்பு, இப்படி எல்லா வகையிலும் தன்னோட உழைப்பை அவர் கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் வந்து இப்போ அவர் இளைஞரணி செயலர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களை உருவாக்கினார். பயிற்சி பாசறைன்னு சொல்லி உருவாக்கி அதில் அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து தேவையான கருத்துக்களை கொண்டு சேர்க்கணுன்ட்டு ஒவ்வொரு நேரமும் அதுக்காக அவர் செலவு செய்தார். இன்னைக்கும் பேச்சு போட்டி நடந்து கொண்டு இருக்கு. அப்போது அடுத்த தலைமுறையை உருவாக்குறாரு. அதுதான் இந்த சித்தாந்தம். இந்த சித்தாந்தம் வந்து சமூக நீதிக்கான சித்தாந்தம் இருக்குல்ல, இந்த சித்தாந்தம் நேரடியாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிறார். அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையே. அவர் சொன்ன அந்த முதல் வார்த்தையே பெரியாரோட பேரன் சொன்னதுலேயே அவங்களுக்கு தன்னை பெரியாருடைய பேரனாக அவர் அடையாளப்படுத்தி கொண்ட பொழுதும், அந்த கொள்கைகளை வந்து உறக்க சொன்ன பொழுதும், அது தேசிய அளவில் பேசப்பட்டது, சர்ச்சையான பொழுதும் தான் சொன்ன கருத்திலிருந்து அவர் பின்வாங்கவே இல்லை. தான் எடுத்த முடிவு, அந்த கொள்கை ரீதியான புரிதல், அதில் இருக்கக்கூடிய தீர்க்கமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் வந்து அவரை ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக கட்சி ரீதியாக கொண்டு வந்திருக்குங்கிற பார்வை திமுக வட்டாரங்கள் இருந்தெல்லாம் வரதை பார்க்கிறோம். இளைஞர்களுக்கு எப்படி அது உந்து சக்தியாக இருக்கு? அதுதான் அந்த தலைமை பண்புன்றது இல்லை. இன்னைக்கு காலையில் ஒரு பேச்சு பேசுறது, அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு வேறு பேசுறது. இன்றைக்கி இருக்கிற சில அரசியல் தலைவர்களாக பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. இன்னைக்கு காலையில் ஒன்று சரின்னு பேசுவாங்க, சாயங்காலம் அதையே மாற்றி பேசுவாங்க, நைட்டு 11 மணிக்கு சரியாக பேசுவாங்க, மறுநாள் காலையில் மாற்றி பேசுகிறது. ஆனால் நான் என்ன பேசுகிறேன் அதை நான் தெரிஞ்சு பேசுகிறேன், நான் என்ன சொல்கிறேன் அந்த கொள்கையில் நான் தெளிவாக நிற்கிறேன். என் மக்களுக்கு என்ன வேணும், என்னோடய இளைஞருக்கு என்ன வேணும், அடுத்த தலைமுறைக்கு என்ன வேணுன்றதை அவர் தெளிவாக சொல்லிவிட்டு அந்த கருத்தில் நிற்கிறது தான் தலைமை பண்புன்றது. ஸோ அந்த தலைமை பண்பில் இருந்து அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக அடுத்த தலைமுறைக்கு வந்து இன்றைக்கி தேவை யார் வேணும். இன்றைக்கி வந்து பாசிச சக்திகள் இந்த நாட்டை ஆளக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமதர்மம் எல்லாருக்கும் வேணும், சமூக நீதி எல்லாருக்கும் வேணும். அப்போ அதை தான் அவர் வந்து தூக்கி பிடிக்கிறார். ஸோ அவர் சொன்ன சில கருத்துக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி கான்ட்ரவர்சி ஆகிடுச்சு, இல்லை வந்து சில கூட்டங்கள் கான்ட்ரவர்சி ஆக்கப்பட்டது. ஆமாம், ஆக்குனாங்க. அதை வந்து சாதகமாக பயன்படுத்தணும்னு இந்த நாட்டுடைய பிரதமரே அதை பற்றி பேசணும்னு சொன்னார். இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் அதை பெருசாக பேசணும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது எல்லாமே இன்னைக்கு அவர் பேசினதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிருந்துருக்கணும். தேர்தல் பிரச்சாரங்களில் தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது இல்லை, வட மாநிலங்களில் பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் பிரச்சாரம் பண்ணும் பொழுது திமுகங்கிற பெயர் பலமுறை உச்சரிக்கப்பட்டது. ஆமாம்,
நிச்சயமா அதற்கு ஒரு அழுத்த காரணியாகவும் வந்து ஆமா இவருடைய நிச்சயமா செயல்பாடு நடந்தது. இருந்திருக்கு. அண்டை மாநிலங்கள்ல ஆந்திரால பிரச்சாரம் பண்ணும்போதெல்லாம் தமிழ்நாட்டை பத்தி பேசினார், அந்த கருத்தை பத்தி பிரதமர் அவர்கள் பேசினாரு. ஆனா என்னன்னா அவங்களுக்கு அது புரிதல் இல்லை. ஒரு பிரதமர் பதவியில் இருக்காங்க, அவர் சொன்ன கருத்து சரியா தவறான்னு பேசாம தங்களுக்கு அதுல என்ன அரசியல் ஆதாயம் கிடைக்கும்னு அவங்க திசை திருப்பினாங்களே தவிர அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியா 10 வெற்றி நம்ம அடைஞ்சுன்னு இருக்கோம். ஸோ 2019 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்க எல்லா தேர்தல்லையும் 100% வெற்றி. அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு மோடி அவர்கள்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 303 240 ஆகி அவர் மைனாரிட்டி ஆட்சி வச்சிருக்காரு. ஆனால் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 19 ஒரு 37 இடம் நம்ம ஜெயிக்கிறோம்னா இன்னைக்கு 40 இடம் நம்ம ஜெயிக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தலில். ஸோ சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இடைத்தேர்தலாக இருக்கட்டும், எல்லா தேர்தல்களையும் முழு வெற்றியை மக்கள் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் கொள்கை சித்தாந்தம் தான். அந்த கொள்கையை கரெக்டாக சின்னவர் வந்து இன்னைக்கு தூக்கி பிடிக்கிறாரு. இதுதான் அடுத்த தலைமுறைக்கு வேணும். இன்னும் நீங்கள் எத்தனை காலத்துக்கு தான் மதத்தால், மொழியால், இனத்தால் பிரிப்பீங்க? ஸோ நீங்கள் இதை வச்சு அரசியல் பண்ணுறீங்க. ஸோ எங்களுக்குன்னு எங்கள் மாநிலத்துக்குன்னு எங்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்குது. மொழி, பண்பாடு, கலாச்சாரம் எல்லாமே எங்களுக்கு மாறுபட்டு இருக்குது. ஸோ எங்களை நீங்கள் அடிமைப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாதுன்றது தான் இன்றைக்கி முதல் ஒரு விஷயம். இந்த பல்வேறு சமஸ்தானங்கள்லாம் இணைச்சி இந்த நாடாக நீங்கள் ஒன்றியமாக உருவாக்கின காலகட்டங்களில் என்ன வாக்குறுதி கொடுத்து நீங்கள் இணைச்சிங்க? இன்றைக்கி அதை முழுசாகவே வந்து குழி தோண்டி புதைக்கிற இடத்துல மோடியும் அமித்ஷாவும் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான நபர்களுக்கு எதிராக நம்மளுடைய சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக ஒரு நபரை நம்ம முன்னிலைப்படுத்துகிறோன்றதுக்கு 100க்கு 100% முழுமையான தகுதியான ஒரு நபர் யாருன்னா இன்றைக்கி சின்னவர் தான். அதில் வந்து யாருமே மாற்று கருத்தே பேச முடியாது. அது ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் இன்றைக்கி ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரி பகிர்வாக இருக்கட்டும், மொழி உரிமைகளாக இருக்கட்டும், இன்றைக்கி இந்தி திணிப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களில் முழுசாக வந்து ஒவ்வொரு மாநிலத்துடைய உரிமையும் பறிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு சர்வசம் சமீக்ஷா ஒரு திட்டத்தில் ஒரு நிதியை கொடுக்கறதுக்கு கூட நீங்கள் வந்து வலுக்கட்டாயப்படுத்துகிறீங்க. கட்டாயப்படுத்தினி நீங்கள் வந்து இணைஞ்சாதான் நாங்கள் அந்த நிதியை கொடுப்போன்ற அளவுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க. அப்போ அங்கே மாநில உரிமைன்றது முழுசாக இல்லவே இல்லை. ஸோ யாரும் மறந்துருக்க மாட்டோம். இன்றைக்கி இது ஒரு பெரிய சவாலாக இருக்குல்ல அவருக்கு. இப்போ எல்லா துறைகள் ரீதியாகவும் மேற்பார்வையிடக்கூடிய ஒரு பொறுப்பும் துணை முதலமைச்சருக்கு வந்து இருக்குது. கான்ஸ்டியூஷனலாக அது ஒரு பதவி இல்லை அப்படின்னாலும் இப்போ அவர் எல்லா துறை ரீதியான ஃபைல்ஸையும் வந்து ஆக்சஸ் பண்ணலாம், அதை மேற்பார்வையிடலாம். அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய அரசுக்கு சவாலான விஷயங்கள், நிதி பெறக்கூடிய விஷயங்கள், இதில் எல்லாமே கூட இன்னும் அவருக்கு பணியாற்ற வேண்டிய பெரிய சவாலான விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய இந்த ஒன்றிய பாஜக அரசினுடைய செயல்பாடுகளை வந்து விமர்சிச்சிருக்கிறாரு. இப்போ அந்த அரசிடம் இருந்து தான் மாநில அரசுக்கான நிதி பகிர்வு பெறணும். ஒரு புறம் முதலமைச்சர் நிறைய விமர்சனங்களை வைக்கிறாரு, அதற்கப்புறம் பேச்சுவார்த்தை நடக்கிறது, கோரிக்கை நடக்கிறது எல்லாமே நம்ம பார்க்குறோம். இதில் எப்படி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னும் அவருக்கு உறுதுணையாக துணை சேர்ப்பார், வலுச்சேர்ப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது தலைவர் அவர்கள் தெளிவாக ஒரு விஷயத்த சொன்னார். கொள்கைக்காக, அதிகாரத்துக்காக நாங்கள் கொள்கையை என்றைக்கும் விட்டு தர மாட்டோம் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பல்வேறு வகையில் ஒன்றிய அரசு நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த தொல்லைகளை கடந்து நம்ம கொடுத்த ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதியும் நம்ம இன்றைக்கி நிறைவேற்றிட்டு தான் இருக்கோம். அது மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இல்லை விடியல் பயணம் திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இல்லை புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், காலை சிற்றுண்டி திட்டமாக இருக்கட்டும், இல்லை இல்லம் தேடி கல்வியாக இருக்கட்டும், இப்படி வந்து என்ன சொன்னீங்கன்னா நான் அடுக்கிக்கிட்டே இருப்பேன். இப்படி எல்லா திட்டத்துக்கும் எந்த அடிப்படையிலையுமே மாநில அரசுக்கு ஒரு துளி அளவுமே உதவி சப்போர்ட் பண்ணாத ஒரு மோடி அரசாங்கம். ஸோ இந்த அரசாங்கத்துக்கிட்ட எந்த வகையிலையுமே வந்து உரிமையை நாம் விட்டு கொடுக்க முடியாது. ஸோ இந்த உரிமையை விட்டு கொடுக்காம நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையுமே இன்றைக்கி தளபதி அவர்கள் வந்து பிரதமரை போய் பார்க்கும்போது பிரதமர்கிட்ட தன்னுடைய கோரிக்கையை சொல்லும்போது, அதாவது எல்லா வகையிலையுமே எப்படியாவது இந்த மாநில அரசை வந்து சிதைக்கணுன்றதுக்காகவே மோடி அவர்கள் வந்து அந்த சவால்களுக்கு மத்தியில் இந்த பதவி ஏற்பு விழா நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். தொடர்ந்து நம்ம பேசலாம். நமது செய்தியாளரும் தகவல்களோடு இணைஞ்சிருக்கிறாரு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.